சேலஞ்ச். அதுக்கப்புறம் பைப்புக்கு கொஞ்சம் காசு கேட்பாங்க. பைப்புக்கு வந்து ஒரு பைப்பு 350 அடினா இப்போ வந்து 350 ரூபாய். என்ன பண்ண போகிறோம்? அப்போ 20 இவனுக்கே தெரியல. இவன் தான் ஐடியாவே கொடுத்தது ஏதாச்சும் வீடியோ எடுப்போன்ட்டு. இவனுக்கே ஒன்றும் இல்லைன்னா நாங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. வாங்க இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது காய்ஸ். ரூம்லாம் இல்லை, இங்கே வெறும் காடு தான் இருக்குது. காடும் மண்ணும் கொஞ்சம் ஏதாவது கட் பண்ணி உள்ளே போகிறது. காடும் மண்ணுமா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கிளியராக தெரியும். நிறைய இதெல்லாம் இருக்குது. எப்படி சொல்ல, அதாவது பெரிய கரண்ட்டு நிறைய கரண்ட்டு பாக்ஸ் நிறைய இருக்குங்க. அதனால் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி மாதிரி கால் வைக்கிற இடம்லாம் கரண்ட் பாக்ஸு. அதுவும் இல்லாமல் இங்கே வீடு நிறைய இருக்குது. இங்கே வந்து நிறைய வீடுலாம் இருக்கும். நிறைய வீடு இருக்கிறதுனால தான் நிறைய கரண்ட் பாக்ஸ்லாம் இருக்கும் போல். லைட்ஸ்லாம் தெரியாது, ஆனால் நல்லா கரண்ட் பாக்ஸ்லாம் நிறைய இருக்கு. நல்லா வரும். அதுவும் இல்லாமல் ஏரியாவில் வந்து எப்படின்னா ஏரியாவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஏரியாவே எப்படி இருக்கும், அதை விட ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த ஏரியா. இங்கே தான் ஏரியா. போர் போடுற இடம் வந்து இந்த இடம், அதாவது இந்த இடம் இருக்கிற இடம். இந்த இடத்துல நம்ம போர் போட போகிறோம். போர் போடுற இடத்துல தண்ணி நிறைய தான் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து அதாவது அந்த இடம் அந்த கல் மார்க் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆனால் கல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து அவ்வளோ தண்ணி இல்லை. இந்த இடத்துல நிறைய தண்ணி இருந்துச்சு, அதனால் இந்த இடத்துலையும் போடலான் இருக்கோம். இந்த தெரியுது அவங்களுக்கு அந்த கல் சிமெண்ட் கல், அந்த கல் தான். கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி மாதிரி கால் வைக்கிற இடத்துலலாம் முள்ளுச்செடியாக இருக்குங்க. ரொம்ப காடு தான், காடு மாதிரியே தான். அடுத்து அங்கே சுற்றி காமிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆலத்தோப்பு இருக்கு. தேங்காய் நிறைய திருடி திங்கலாம். நிறைய வீடு இங்கே இருக்குன்னு சொன்னோம்னா அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. பிடிச்ச போர்டு லாஸ்ட்டாக இங்கே தான், இங்கே 2 வழியாக 3 வழியாக பிரியுது. இங்கே நிறைய சரக்கு போட்டுலாம் கிடக்கு, அதனால காலெலாம் குத்திட முடியும். இந்த இடத்துல வண்டியே வர முடியாது. ஆமாம், அதனால தான் நாங்கள் நடந்து வரோம். பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பிளாக் பண்ணிலாம் வைக்கல, இந்த இடத்துல கண்ணாடி யாரும் சரக்கு நடு ரோட்டில் வச்சு பிடிச்சிருக்காங்க. நடு ரோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஊரை தள்ளி அவுட்டர் பிளேஸ் ஒரு நடுவு எடுத்து வச்சு 2 வழியாக பிளேஸ் இருக்கிற இடத்துல வந்து கண்ணாடியெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடம் வந்து இந்த ஏரியா பேர் வந்து ஏஎம் நகர். அந்த இடத்துல ஃபேஸ் ரிவீல் பார்க்கணுமா? எங்கள் அம்மா ஃபேஸ் ரிவீல் இப்போ பார்த்துருவோம். ஃபேஸ் ரிவீல் மட்டும் பார்த்துருவோம். உங்க ஃபேஸ் இதான் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. யூடியூப்ல போடுறேன், உண்மையிலே போடுறேன். என்ன நம்ம பொய்ய சொல்கிறேன்? நம்ம எடிட்டர் இங்கே தான் இருக்காரு. இவர் தான் நம்ம எடிட்டர், கொஞ்சம் நல்லாவே எடிட் பண்ணுவார்.
என்னடா நீங்கள் எங்கேயே சுற்றி காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். வேறு இடம் இல்லை, வேறு இடத்துல போனால் எல்லாரும் கூப்பிட்றாங்க. அங்கேயே ஆள் இல்ல வண்டியில் இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்குங்க. இது அங்க இருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது யாருமே இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உட்கார வேண்டியதாக இருக்குது. இந்த வீட்டில் யாருமே இல்லை, இருக்காங்கன்னா வெளில போயிட்டாங்க. அதுக்கு தான் இல்லைங்க, யாருமே இல்லை. இங்கே வந்து இப்போ என்னென்னா ஏதோ கூப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். ஒரு மோட்டிவேஷனா என்னம்மா பார்த்தாச்சும்மா.